வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். உச்ச நீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக திரு சூரியகாந்த் இன்று பதவியேற்றார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், திரு ஜே.பி. நட்டா மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். தென்னாப்பிரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை புதுடெல்லி வந்தடைந்தார். தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்ஸ்பர்கில் நிறைவு நாளான நேற்று நடைபெற்ற G20 உச்சிமாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பிய பின் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள தமது சமூக ஊடக பதிவில் இந்த உச்சிமாநாட்டை ஏற்பாடு செய்ததற்காக தென்னாப்பிரிக்க மக்கள், அந்நாட்டு அதிபர் திரு சிறில் ராமபோசா மற்றும் தென்னாப்பிரிக்க அரசுக்கு பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். உலகத் தலைவர்களுடன் தனது சந்திப்பும் தொடர்பும் மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாகவும் பல்வேறு நாடுகளுடனான இந்தியாவின் இருதரப்பு உறவு மேலும் வலிமை பெறும் என்றும் கூறினார். புதுச்சேரி மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளிலும் நடைபெற்று வருகிறது. கடந்த 4ஆம் தேதி முதல் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மூலம் வாக்காளர்களுக்கு விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை நேரடியாக அவரவர் வீடுகளுக்கு சென்று சேகரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. காமராஜர் நகர், நெல்லித்தோப்பு, ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேரில் சென்று புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான திரு குலோத்துங்கன் ஆய்வு செய்தார். வருகிற டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் ஒதுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடிக்குமாறும் அவர் உத்தரவினை பிறப்பித்தார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதால் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் நேற்று முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.